ஸோ இன்னைக்கு ஃபியூ டேஸாக நம்ம பார்த்துட்ருக்கோம் இன்ஸ்டாகிராம் ஆகட்டும் சோஷியல் மீடியாவில் ஆகட்டும் நடிகர் ஸ்ரீ அவர்களை பற்றி நிறைய டாக்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. அவரோட ரீசெண்டான நடவடிக்கைகள் அவர் சோஷியல் மீடியாவில் போடுற போஸ்ட் ஆகட்டும் இதை பற்றி நிறைய டாக்ஸ் வந்துருக்கு சார். யூ பீங் அ வெரி க்ளோஸ் அக்வைட்டன்ஸ் வித் ஹிம் சார், நீங்கள் ஒரு படம் பண்ணியிருக்கீங்க வில்லம்பு. நம்ம ஸ்ரீயை பற்றி நம்ம நிறையா செலிபிரிட்டிஸ் கிட்ட கேட்கும்போதே சொல்கிறாங்க வெரி டேலண்டட் பர்சன். அவர் வழக்கெண் படம் வரும்போது சிவகார்த்திகேயன் அவர்களும் அவரும் ஒரே நேரத்தில் ஆடிஷன் பண்ணி அவர் வந்துட்டு ஒரு ஸ்டாண்ட் அவுட் பர்ஃபார்மராக தெரிஞ்சார்னு பாலாஜி சார்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி ஒரு ஒரு கலைஞனுக்கு என்னதான் சார் ஆச்சு? எந்த ஒரு மனுஷனும் ஒரு எக்ஸ்ட்ரீம்னு இருக்குது தெரியுங்களா? ஒரு குழந்தைத்தானே ஒரு குழந்தை உள்ளுக்குள்ளே இருப்பாங்க, மெச்சூரிட்டி இருக்கும். இப்போ வந்து ஏதோ அந்த அவனுக்கு ஸ்ரீக்குள்ள இருக்கிற அந்த குழந்தைத்தனம் தான் வெளிப்பட்டுருக்குன்னு நினைக்கிறேன். தவிர நான் தப்பாக வந்து ஸ்ரீயை பற்றி அந்த ட்ரக்ஸுக்கு இது நிறைய பேர் சொல்கிறாங்க. அதெல்லாம் ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆகிற கேரக்டர் இல்லை ஆக்சுவலி ஸ்ரீ. அதுக்கு ஃபஸ்ட்டுருந்தே நான் என் கூட இருக்கும்போது அந்த ட்ரிங்க்ஸ் அடிக்கிறதுக்கே தயங்குவாப்பில், யோசிப்பாப்பில், அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ அவர் வந்து இந்த மாதிரி ட்ரக்ஸ் அடித்து அந்த பாடி அந்த அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்காப்புல. ட்ரக்ஸ் அடித்தா இந்த ஹெல்த்தி இந்த ஆக்டிவிட்டீஸ் இருக்காது இந்த வீடியோ இதில் எல்லாமே. ஸோ அந்த இது இருக்காது. அவருக்குள்ள இருக்கிற குழந்தைத்தனம் வெளிப்பட்டுலாம் ஸ்கிரிப்ட் ஒன்று பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த ஸ்கிரிப்டுக்கு உண்டான அது அந்த மூடாக கூட இருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. அப்படி எனக்கு பாசிட்டிவாக தான் நினைக்கிறேன் தவிர ஸ்ரீயை பற்றி நெகட்டிவாக எனக்கு தோணல. ஏன்னா நெகட்டிவாக நினைக்கிறவங்களுக்கு அந்த உள்ளான கேரக்டர் ஸ்ரீ இல்லை.